ஆர்கே நகரை பொறுத்தமட்டில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பொதுக்குழு நிறைவடையவில்லை. நிறைவடையும் பொழுது நாங்கள் நாங்கள் போட்டி போட்டோம். இப்பொழுது நிலைப்பாடு போட்டி போட வேண்டும் என்பதுதான். ஆனால் எப்பவுமே ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் இதை செய்கிறோம். எதுவுமே விமர்சனம் செய்வதற்கு இருக்கும் உரிமை, அந்த விமர்சனம் சரியில்லை என்றால் எதிர்த்து சொல்வதற்கும் அதே கருத்துரிமை இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இணையதளத்தில் மிக மோசமாக மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அளவிற்கு ஒரு இடையில் புகுந்து தவறான பதிவுகளை போடுகிறார்கள். சைபர் கிரைம் மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரிகள் இன்னும் அதிக கவனமாக இருந்து இத்தகைய பெயோரின் அடையாளங்களை கண்டுபிடித்து அவர்கள் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த இணையதளங்கள் தலைவர்களை பற்றிய முழுமையான விவரங்களை உலகுக்கு அளிப்பது. அந்த நொடியில் பார்ப்பவர்கள் இதை பார்த்தால் தலைவர்களை தவறாக எண்ணக்கூடும். அதனால் இது மிக மோசமான ஒரு சூழ்நிலை. களத்தில் போராடுங்கள் என்று சொல்கிறோம், இணையதளத்தில் போராட வேண்டாம். உங்களது அடையாளங்களை மறைத்து கொண்டு போராடாதீர்கள், அடையாளங்களை வெளிப்படுத்தியே போராடுங்கள். எந்த போராட்டமாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேர்மையான முறையில் அரசியல் நடத்தி வருகிறோம். எதிர்கருத்துக்கள் சொல்வதற்கு எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தொலைபேசி எண்ணை போட்டு நேற்று முழுசாக என்னோட தொலைபேசி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிடம் எனது தொலைபேசி ஓய்வால் நடு இரவு முழுவதும் அடித்து கொண்டு இருக்கிறது. எடுத்தா கொலை பண்ணிடுவேன், கொளுத்திடுவேன். இதுக்கெல்லாம் அஞ்சு ஆள் நான் கிடையாது. ஆனால் இப்படி தொலைபேசியில் மிரட்டுவது, இணையதளத்தில் மிரட்டுவது, இவையெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஆனால் எவ்வளவு மோசமான அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அது மற்ற தலைவர்களின் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். இது தவிர்க்கப்பட வேண்டியது. நான் யார் மேலேயும் தனிப்பட்ட விமர்சனம் சொல்லலை. யாரால் கருத்து சொன்னால் அது எங்களது கருத்துக்களை, எங்களது தலைவர் மோடி அவர்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்யும் பொழுது அதில் நாங்கள் ஒரு மாபெரும் தலைவனை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. அந்த விமர்சனம் என்றால் கூட அது நாகரிகமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் அழுத்தி சொல்கிறோமே தவிர வேறு எந்த விதத்திலும் நாகரிகமான அரசியலுக்கு துணை போவர்கள் நாங்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். நான் கேள்விப்பட்டதுதான் நான் சொன்னேன். கட்ட பஞ்சாயத்து என்ற வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு வலியை ஏற்படுத்துகிறது என்றால், எதிர்கட்சி தலைவர் சொல்றார் மரியாதைக்குரிய மோடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், அதனால அவர்கள் எங்களை வளைத்து போடுகிறார்கள் என்று மற்றவர்களை குறை சொன்ன போது நான் ஒரு பதிலை சொன்னேன். அதோட முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். உள்ளாட்சி நம்மை பொறுத்த மட்டில் தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து வருகிறோம். எல்லாம் விருப்பு தினமாக இருக்க வேண்டுமே தவிர கருப்பு தினமாக இருக்கக்கூடாது.